முண்டி வேதாளம் மட்டும் கிழட்டு வேதாளம் முண்டி வேதாளம் என்ன பண்ணுச்சு சக்கரம் சுத்துது வெடியா சக்கரம் சுத்திட்டு பழிச்சுன்னு வெடிக்கிற போது வேலை நடந்துகிட்டு இருக்குது. வேலை நடந்துகிட்டு இப்படி வேலைகள் முடிகின்ற பொழுது அதையெல்லாம் அடிச்சு மழை போல குமிச்சு வச்சுக்கிட்டு வேதாளங்கள் வந்த வேலையானது முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு சீக்கிரமாக எளிமையில எழுந்திருக்கும் எம்பெருமான் மாயனிடத்திலே வந்தார்கள். இந்த ஆயிரக்கணக்கான வேதாளங்களும் வந்து ஐயா மாயவா தாங்கள் சொன்ன பிரகாரம் பாருங்கள் ஐயா வெடியா வெடிக்கிறதுக்குள்ள வேலையானது முடிச்சு வந்துட்டோம். அப்படியா சொன்ன பிரகாரம் மழை வேலைகள் முடிஞ்சது. பட்டா அடிச்சோம் வெற்றி வேர் அடிச்சோம் கிளிய பிடித்து அடைந்து வர 5 வர்ணம் பஞ்சவர்ண கூடு செய்து காமாட்சி கோய பட்டையில மழை போல ஊத்துக்கிறேன் சாமி. அப்பா வேதாளங்களே நான் உங்களை போல் வல்லவரையா இந்த வையகத்தில் இவ்வளவு வேலைகள் எல்லாம் அடிச்சானாச்சே நான் பாத்துக்கிறேன். நீங்க வெடிமன தெய்வ சபை கிளம்புங்க. அப்ப அந்த வேதாளங்கள் ஆனமலை வேதாளம் ஆனமலைக்கு போச்சு, கொல்லிமலை வேதாளம் கொல்லிமலைக்கு சென்றது. ஆமா இப்படி இருக்க ஒரு வேதாளம் அங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஆசாரிமார் வீட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன் பேசல சத்தம் கேக்குதா? பக்கிட்டு நிறைஞ்சு போச்சு. பக்கிட்டு நிறைஞ்சு போச்சு. இன்னும் கழுவி சுட்டுக்கிட்ட போகும். என்ன பிள்ளைவார் பசங்களும் அழுகிறாங்க. ஆமா நீ அடுத்தபடியா வேலைக்கு போகணும் அப்படின்னு அழுகிறவங்களுக்கு நோக்குதா? வெளியிலதான் வர வேண்டாம்னு நம்ம காமாட்சி சொல்லி இருக்கிறா. ஆமா அப்ப வெடியறதுக்கு முன்னால நாம வெளியில போனோம்னா இதால ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்து போகும். அதனால இது வெடிய வரையே என்னமோ தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்டது. கொன்னனைங்க கொன்னனைங்க கொணங்கொணன்னு கேட்டது சத்தம். இப்ப ஏன்னா கப் சொப்பு நெய் சொப்புன்னு இருக்குது. இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு வெளியிருந்து பார்க்கலாம். இல்ல வெளியில போறதுக்கும் பயனா இருக்குது. கொஞ்சம் வெளிச்சமாகுது இல்ல. இப்போ இதுக்கு மேல ஆத்திரத்தை அடக்கல, நீ இந்த மூத்திரத்தை அடக்க முடியாது. ஆமா சக்கிட்டுமும் நம்பி போச்சு. நீ என்னக்கு பண்றது? எனக்கு ஒரு ஏனுங்க போனப்போ ஏனுங்க உங்களோட எடுத்து கதவுல ஒரு ஓட்டை போடுங்க. தமிழா சீரணம் அதே தமிழ் போட்டாதான் ஓட்டையே போடு. நீ இப்படி நான் போடுறேன் போடு. இப்படி ஆசாரிமார்கள் தானே அந்த வளநாட்டு மாளிகை சீரானத்தை ஓட்ட ஓட ரெடியாகிறாங்க. அப்ப மாயவங்கிரியானே கிழக்கு நல்லா விளக்கு நாட்டில் கிழக்கு நல்லா அங்க தீருவா நாட்டில் கதிரவாக உதயோமான சுவாமி இளம்புதங்கே சரி நேரமானது போனா கங்குகளுக்கு தங்கே கதிரவமே கிளம்போ வெள்ளி கிளம்பி வெண்கோழியானது போது பச்சு பச்சு வெடிச்சு வழியாம இருக்குது. தாக்கு பிடிக்காது தாக்கு பிடிக்காது தண்ணி வந்துருச்சு. சீரணத்துல கதவுல ஓட்ட ஓட்டீங்கல்ல பார்த்தேன். ஒரு கண்ணை அதுல வச்சு பாரு. கிழக்க வெளுத்து அதுல வச்சு பட்டையில என்ன நடக்குதுன்னு கிழக்க வெளுத்து போச்சு பாத்துட்டேன். இன்ன வரைக்கும் கருவு பண்ணது தெரியல. இப்ப வெளிச்சம் ஆகிடுச்சு. ஐயோ அங்க வாரு ஓய் காமாட்சி கோய பெரிய பட்டையில மழை போல கூட குமிஞ்சு கிடக்குது. நம்ம தாய் காமாட்சி கொடுத்த வாக்கு கடவுளை நம்பினோர் கைவிடப்படான்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம தாயை நம்பணும். நம்மளுக்கு இந்த மழவேல அத்தனையும் செஞ்சு மழை போல உமிச்சிருக்குது. ஆனா எனக்கு ஒரு யோசனை. என்னன்னா உங்க தம்பிமாருக்கு 6 ரோட்டுக்காரர் வருவாங்க 6 பேர். 6 பேர் வந்த உடனே இந்த காமாட்சி அம்மன் கோயில் பற்றியில வந்து சரி வந்து கேட்பாங்க. அதனால தூரம் கொள்ளையில அவுத்து போடுங்க. அவுத்து போடுறது வெடிக்காலம் ஒரு அங்குழியில அவருங்க மேல துணிகளையில அவர் கோமலத்தை கட்டுங்க. ஏன் கட்டுங்க நான் சொல்றேன். அம்பா இருக்குது 10 மணிக்குது. நாம 2 பேர் தான் இருக்கிறாரு. இல்ல கிடக்குது வாங்க. ஒரு 2-3 வருஷம் தானே இருக்கு. சரி உம்படையும் வாங்க வாங்க உம்படையும் அவர்ல என்னடா அவுக்கப்படாது. ஏன் உங்க தம்பி வந்து அவர் பார்த்துக்குவார். அப்புறம் எம்பளை வந்து ஒருத்தர் கொள்கையை வந்து பார்த்துக்கிட்டா ஐயோ நீ பார்த்துட்டு போறாங்க. நீ வாங்க
ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இந்த சாம்பல்ல படுத்து பிறந்து இந்த வேலை பூரா நாம ரெண்டு பேரும் தான் செஞ்சோம்னா நாம அதுல ரெண்டு வகை எடுத்துக்கலாமுங்க. நடிக்கணும். படுத்து பிறண்டுன்னா ஒட்டுமா பூசு பூசு எங்க வேணாலும் தட்டுங்க. என்ன தட்டா இங்க பூசு அதுக்கு பூசு கொடுக்கா சாம்பல் பூசறியா குத்தறியா மொட்டமானக்கு எதனா பதம் இல்லையாமா? ஏனுங்க இப்ப எப்படி இருக்குது சாம்ப கலவைகளா? அன்னைக்கு போகுது வெடி வெடிய நாம விதம் பண்ணணும்னு சொன்னா போகுது. ஏனுங்க இருக்கு நான் வைக்கிறேன். என்ன காப்பி தண்ணி வைக்கிறேன். அப்படி வார போல வெய் வெய் நாம குடிச்சுக்கிறது பூரா நாம தான் பண்ணணும்னு சொல்லல. ஆமா பூரா நாமளே தான் பண்ண. அப்படி இன்னும் பற்றியிலே காப்பி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த பெரிய வீட்டுக்காரர் ரெண்டு பேர். அந்த 6 வீட்டுக்காரர் தம்பிமார்கள் இழந்துருச்சு. ஓ ஓ ஏன் சும்மா வந்தாங்கிறேன். போச்சு வாங்க பட்டையில போய் பார்க்கலாம். பட்டையில சொன்ன மாதிரி வேலையால் தயாரில் இருந்தா நாம தப்பிச்சோம். ஒரு சமயம் சொன்ன மாதிரி செய்யாம இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆபத்து. பற்றையிலதே வெளியே வரவேற பயிர்ந்து கிடக்கிறோம். இன்னும் வெடிஞ்சு போச்சு துணிவாருக்கு என்ன வெளியால் போறதுக்கு என்ன வெளியே வரைக்கும் தான் காமாட்சி சொல்லி இருக்கிறேன். வாங்க போகலாம் போகலாம் என்று யார் வீட்டு காரணம் அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தன்னுடைய கதவையால் நீக்கிட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரையில இது எல்லாம் அப்படியே சாம்ப கலதையாட்ட போற உருண்டு பிறண்டு கிடக்குறாங்க. அந்த சக்கரத்தை புடிச்சு உட்கார்ந்த வேதாளம் தூங்கி அப்படியே தூங்கிட்டு இருக்குது. அதை யாரும் பார்க்கல. பன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது பட்டக்கார வேதாளம் தானே. இப்படி அண்ணன் தம்பிகளா வந்தவை பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வாக்கையில அந்த உட்கார்ந்து அப்படியே கோட்டையோடு தூங்குது. வருதுரா 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 தம்பி முனி வந்துடுது அது அடுப்பு சூட்டுக்கு அப்படியே சாம்பளத்துக்கு தூங்குது. அது தொங்கிட்டு உளையாணிக்கோளை எடுத்து உடையில வை. ஏனுங்க வேதாளத்தை முடுக்கிறது எப்படிங்க? உளையாணிக்கோளை எடுத்து உடையில வை. காஞ்சு பல பழம் கிடக்கு. காய வச்சு எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோ போயிருமா? அப்படின்னா ரெண்டு பேரும் இருந்தா என்றதில் வெயில் சுட்டு போடுமில்ல. எங்கள் நடிங்க எனக்கு வச்சிடாது. வருது நல்ல காற்று வருங்க. நல்ல காற்று நடிக்குது. ஆடாம கொஞ்சம் குடிச்சுக்கோ. ஏமாந்து வைக்கிறாரு நம்புறதில்ல. எங்க எல்லாமே ஆடுது. நான் எங்க வைக்கலாம்? அது இரு தம்பிப்பா. அப்படி சூடானது வந்து அகம்பாட்டில இருந்து முதல் வரைக்கும் ஒரு நேரத்துல சுடுவோம். அப்படி நேரத்தை வச்சு ஒரு இழுப்பு இழுத்தது. இந்த வேதாள கயக்குன்னு கத்தது. ஐயோ விண்ணப்பட்டுடுச்சு. விண்ணப்பட்ட வேதாளம் ஒரு சீக்கிரமாக நம்மளுக்கு தேவதை. இங்க வந்து வெடியா வெடியா வேணும் நம்மளுக்கு தேவதை. இனிமேல் புள்ள தலைமுறைக்கு 7 சென்ம 21 தலைமுறைக்கு இந்த வேதாளங்க தானே ஆசாரி வட்டாரைக்கு அம்மா அமரசாமி அம்மா எடுத்து வைக்கும் மாட்டே இவே ஆசாரியர் வட்டைக்கு அம்மா அமரசாமி அடியெடுத்து வைக்க மாட்டேன் பட்டாரைக்கு அம்மா எடுத்து வைக்க மாட்டே என்று பட்டைக்கு அம்மா தலையெடுத்து வைப்பதில்லை என்று வேதாள வாக்கானதை கொடுத்த விட்ட அங்க
அங்கே இருந்து தன்னுடைய இனத்தவரை தேடி கொல்லிமலைக்கு போச்சு. அந்த கொல்லிமலைக்கு போகையில இந்த வேதாள விண்ணப்பட்டு போனதுனால தன் இனத்தவர் கூட சேர்த்த மாட்டேங்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, சேர்த்த மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆனமலைக்கு போச்சு, அங்கேயும் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு கதிமதம் நேர்ந்து விட்டது. நம்மளை யார் அழைச்சாங்க? மாயவர். அவர்கிட்டே ஓலாமனு சொல்லி அப்ப வேதாளம் தான் மாயவர் இடத்துல ஓடி ஓடியாங்க. அப்ப வேதாளம் தானே அழுது புலம்புதம்மா அன்னையரோ, ஐயோ நல்ல ஐயோ நல்லா இவனை என்று சிவனை என்று வேதாளோடு நல்ல அழகு நல்ல குளம்புவங்கை ஐயோ நல்லா ஐயோ தேவனை என்ன மாயோவனே சிவனை என்று அழகு நல்லா அழுது போறே அது கூவியாரு ரொம்ப நேரம். ஐயோ மாயவா, அப்பா வேதாளங்களே, ஆசாரியார் எனக்கு சூடு போட்டு விட்டு விட்டார். சரி, சூடு பட்டது நம்ம மேனியிலே வெள்ளமானதாலே சரி என் இனத்தவர்கள் தான 1000 பேரும் என்னைய சேர்த்தாம வளர்ச்சி முடிக்கிட்டாங்க. அப்படியா? என்ன வழி மாயவா? நான் வாழ்வதற்கு வழியை சொல்லுங்க. அப்பா வேதாளமே, கவலை வேண்டாம். சரி, உன்னுடைய திரேக மேனியிலே விண்ணம் பட்டதனால் இனத்தவரோட சேர்த்த மாட்டேங்கிறார்கள், கவலை கொள்கிறாய். ஆமா, ஆனால் நாகமலை, தோகமலை, நாலத்தம் சூழ்ந்தமலை, பத்தி பழுந்தமலை, வாழந்தார் வீரமலக்காடு என்று வீரமலையிலே தாய் பெரியகாண்டி தானே ஆண்பாதி வெண்பாதி அரிகர ரோமத்தோடு பித்தாள கம்பத்திலே பெரும் தவம் இருப்பாங்க. அப்படி தவம் இருக்கின்ற பொழுது நீ தாய் பெரியகாண்டிக்கு சென்று காவல் புரிவாயாக. உமையவருக்கு காவலாக இருக்க வேண்டுமா? ஆமா, சரி. அப்படி காவல் புரிவது மெய்யானால் உனக்கு நாளைக்கு கலியுக நாட்களானே உனக்கு என்னுடைய வீரமாயின் மீது உனக்கு முந்துரம் பூசையானது முத பூசையானது கிடக்க நான் துணை புரிகிறேன். கவலை வேண்டாம். அப்படியே அகற்றுங்கள் மாயவா என்றந்த வேதாந்தாரே. ஆமா, மலை எங்க இன்னும் வேகமாகோ தன்ன நன்மை நானே நன்னா தன்ன நன்மை தன்ன நன்மை நானே அருகாமையிலே வந்ததானே தாயானவளை பார்த்து சரணம் சரணம் தாக்கிரங்கை திருவாளத்தே முக்கால் சரணம் அம்மா முடிவணங்கி தண்டேடி முக்கால் சரணம் அம்மா சரணம் அம்மா வணங்கி முடிவணங்கி தண்டாலட்டே சுத்தி வளங்க வந்து நமஸ்கரிக்கு
சுத்தி நல்லோரும் சுத்தி வளங்கள் வந்தே வளங்கள் வந்தே சூரியனம் கருத்து தாயே பராசக்தி தங்களுக்கு பரிவான வணக்கம் அம்மா. மங்களம் உண்டாகட்டும் அப்பா. ஏன் என்னை இழந்து பணிந்த காரணம் என்ன? அம்மா தாயே, ஆஹா, இரவேளை எழுந்திருக்கும் எம்பெருமான் மாயவர் தானே. சரி. எனக்கு வாக்காளந்து கொடுத்தாரம்மா. என்னது? என் தங்கை தாய் பெரியகாண்டி அம்மன் தானே. சரி. இந்த வீர மலையின் மீது பித்தான கம்பத்திலே பெருங்குளம் வந்திருக்கிறாங்க. சரி. 60 அடி கம்பத்திலே அக்காண்டி அம்மன் ஆமா. அருங்குளம் இருக்கிறானப்பா. அக்காண்டி என்று அவதாரம் எடுத்து உமையவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆகையால் அக்காண்டிக்கு நீ என்று காவல் பிடிக்க சொல்லி ஆஹா. என்னை அனுப்பினார் மாயவர். அப்படியே ஆகட்டும் அப்பா. இன்று முதல் தான் சரி, என்னுடைய தவம் கலையில் முடியும் வரையில் முடிய வரையிலும் விமோசனமாக வரையிலும் முத்தி வரையிலும் நீ எனக்கு காவலாகத்தானே அமர்வாயாகப்பா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. என்றுதானே அந்த வேதாளம் அக்காண்டி மரணத்தில் இருக்கிறது. இங்கே வளவேலைகள் தயாரில் இருக்கிறது. ஆனால் அன்றைய தினமானதுதானே இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளியக்காலமாகும் போது மற்ற 50 நாளிலே வளவேலைகள் எல்லாம் நடந்ததா இல்லையா? இல்லையா? வேலை முடிச்சுட்டாங்களா இல்லையா? போய் பார்த்துட்டு வரலாம்னு வீரபாகமாற இல்ல, இந்த வீரமலைக்கு அனைத்து பகுதி மக்களை எத்தனையோ பேர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. பல பேர் போயிருக்கிறாங்க. தவுசு மலை ஏறுவாங்க. அந்த வெண்முடிக்கு போகையிலேயே வெண்முடி மலை ஏறையிலேயே இங்க முதல்லயே 2-3 கடாயை வெட்டி வாயில போட்டுட்டு அதுக்கு மேல ஒதுகெல்லாம் போடுவாங்க. ஒதுகெல்லாம் வச்சுக்கிட்டு கிச்சன போவாங்க. கிரு கிரு கிருன்னு போகையில அந்த வெண்முடி தாய் பெரியகாண்டியுடைய முடிகள் சடாபாரங்களானது வளர்ந்து விழுந்த முடிகள் வேறு முடி இருக்கு. அந்த இடத்துல இந்த மகாமணி துறையானது தன்னுடைய ஆயுதங்களோடு காவல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சப்த கன்னிமார் 6 பேர் தொடங்கி கூட இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு போனா கம்முன்னு வர மாட்டாங்க. சாமியை கும்பிட்டு போட்டு வந்தா பரவாயில்ல, உடனே போய் அதோட ஆயுதங்கள் இருக்கு, அதை எடுத்து தோல்ல வைக்குவோம். பாதகரோடுகள் இருக்கு, அதையே காலில் போட்டு பார்க்கும். இப்படி எல்லாம் வந்து சாமி வந்து அவிகளுக்கு அதெல்லாம் எனக்குனால இங்கெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்றது இல்லை. அங்க போய் அதை தூக்கி எக்ஸசைஸ் பண்றது நிறைய பேரு நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் எப்படியோ வீரமலைக்கு போயிருப்பாங்க. ஆனா எங்களுடைய குரூப்னு சொன்னா ரொம்ப காலமா போயிட்டு இருந்த இந்த வருஷம் நின்று போச்சு. ஆமா, எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா ஆண்டவனையும் வேண்டிய முறைப்பாடுது எங்க குரூப் கிடாவெட்டு. ஆமா ஆமா, கிடாவெட்டுக்கு போறானுங்க. எல்லா ஆலயத்திலையும் சென்று மனசார ஆண்டவனை எல்லா கோயிலையும் வேண்டி முடிச்சுட்டு 4 நாள் 5 நாள் 3 நாள் எல்லா கோயிலையும் சாமி கும்பிடுற வேலையை பூரா முடிச்சுட்டு அப்புறம் தான் கிடாவெட்டு. வெட்டையில தவசு மலை ஏறி பூரா கீழே வந்துருவாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கிடாவெட்டு உட்கார்ந்து வர வைக்காம கேட்டுக்கிறாங்க ஆட்சி மக்கள். அதனாலதான் கிடாய் வெட்டுறதுன்னா அப்புறம் சாமி கும்பிட்டா கிடாய் வெட்டிடணும். பனி 3:20க்கு மலை தவசு மலை ஏறதுக்கு போய் 6:30 மணிக்கு கீழே வந்து 5 கடாய் வெட்டி உரிச்சு கொடுத்துருக்குறேன். ஆமா, இப்ப போக முடியாது. இப்படிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அண்ணன்மார் சாமிகள் சைவத்தை விளங்குதாங்க. காலம் பொறுக்காத காராள குளத்துல வந்த சாமிகள் சைவந்த அவங்க அசைவமெல்லாம் கிடையாது. அங்க கிடா வெட்டுறதோ இந்த பண்ணி ஊத்துறது எல்லாமே வந்து மகாமுனிக்கு கற்பூராயனுக்கும் மகாமுனிக்கு எண்ணாயிரக்கணக்கான ரிஷிமார்கள் எல்லாம் வேதாந்தங்கள் காத்திருக்குது. அதுகளுக்கு தான் பலி கொடுக்கிறது. சந்தோஷம். இந்த பிரகாரம் தானே. அப்ப என்ன நடக்கு அங்கே எம்பேருமாளே பார்த்தாங்க. அடே தம்பி, வேதாளத்துக்கு சூடு போட்டு முடிக்கியாச்சு. இந்த வள வேலைகள்லாம் நாம செஞ்சோமா? நாம எங்க செஞ்சோம்? ஏய், நீங்க நானும் நங்கையால 2 பேரும் நான் அடிச்சேன், நங்கையா புடிச்சா தனையும் ஊரா தட்டு வெடிய வரைக்கும் நாங்க செஞ்ச வேலை இதெல்லாம். நீங்க என்ன வரைக்கும் கும்பகரன் நாட்டு தூங்கி எந்திரிச்சு வாரின் சித்தோட்டு மாப்பிள்ளைகளா இருக்கு. ஆள் பங்கு கிடையாதோ. வீட்டுக்குள்ள பெரிய கிளம்பு போயிட்டு இருந்தது. காட்டு தண்ணி வேணா இருக்குது, வேணா குடிச்சிட்டு போங்க. இல்லையா போகல. இப்படி அண்ணன் தம்பி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுது எங்க வீரபாக சாமன் ஒரு சீக்கிரமாக அங்கிருந்த புறப்பட்டுத்தானே. ஏன்னா நம்ம போய் பார்க்கணும். சுமாங்க உத்தரவுன்னு சொல்லி தோட்டி தாடி கையில எடுத்து சாம்பாங்க கையில Hey,
கோயில் பெரியவற்றைக்கு வருகிறான். அப்படி வரையில அண்ணன் தம்பி அந்த கிழட்டு வீட்டுக்காரர் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு 7-8 வீட்டுக்காரரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஐயன் கூட்ட முண்டகாரர். ஆமா ஏனுங்க ஓ ஏனுங்க வெடி வெடி அடிச்சிருக்க தோள்பட்ட வலிக்கிறாரு. இரு கொஞ்சம் வெளியே நீ ஒத்தனம் கொடுக்கற. நீ நம்ப அடிச்சிருப்ப வெடி வெடியா எப்போது சொல்லணும்ல தெரிஞ்சு போச்சுனா தம்பிகிட்ட எல்லாம் சொல்லு. நானும் உனக்கு கூட சேர்ந்து ஆமா உங்க நங்கையா நான் தான் அடிச்சோம்னு சொல்லிடுறேன். ஐயனே வாப்பாடா 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 ஏனுங்க ஐயனே அட வாப்பாடா சாமி எல்லாரும் தும்புடுங்க. கும்பிடு கும்பிடு. நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு. 4 நாளைக்கு இல்ல அதுக்கு மேல நாசமா போ. இல்ல நல்லா ஜாம்புகா ஏஞ்சாமி பெரிய குடும்பத்துக்கு வர கரிய வளர்த்து கை கொடுத்தா இப்படி சொல்றீங்களே. இல்ல நம்ம வாயில் இப்படி எல்லாம் ஜாம்புகா தமாசு தமாசு. உன்னை பேசாம யார் பேசுறது? சாமி வள வேலையெல்லாம் ரெடி சாம்புகா. சாமியே சாமி நான் தானுங்க. நீ சாமி அதுல வாருங்க. கோயிலே இல்ல சாம்புகா ஜாமி இல்லைங்க சாமி. வெடிய இருக்குதுடா இல்லைங்கிறான் பாரு. வெடிய காத்தாலேங்க சாமி பொன்னாம்பல சாமியை பார்த்தேன். பொன்னாம்பல சாமி அங்க நின்னாங்க. எங்க அப்படி நின்னாங்க முஞ்சாவடியில. சாமி போல நான் இப்படி நின்னேன். சாமி போல நீ நின்ன பொன்னாமலை சாமி அங்க நின்னாங்க. அப்படி நின்று சொன்னாங்க அடே வீரபாகு ஒரு சீக்கிரமாக நீ சிறுக்கா முடிவூர்ல சென்று வளவேலை எல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதனால சாமி அங்க எடுத்த ஓட்டு இங்க வந்து நிக்கிறனுங்க. அப்படியா? ஆமா ஆமா வள வேலையெல்லாம் ஆச்சு சாமிகா. புரியுதுங்களா? வந்து வாரு கும்பிச்சு வச்சிருக்கிறோம். அடே அங்க போய் பாரு கும்பிச்சு வச்சிருக்கிறோம். சும்மாவா என்ன சொன்ன? மேல வரக்காம மேக வள கீழ வரக்காம கெட்டி வள. எங்க வீட்டுக்கார வாக்கு கொடுத்துட்டா அள்ளியில வரக்காம அரக்க வள பூமியில வரக்காம புதவளையெல்லாம் செய்ய சொன்னியெல்லாம். இலக்கண்ணி தலைக்கண்ணி காலுக்கண்ணி கழுத்து கண்ணின்னு ஒரு கண்ணிக்கு 3 முடிச்சு போட்டு கத்தி ஆடைங்க வள வட்ட எல்லாம் அடிச்சு குமிச்சு வச்சுட்டான். அட சரியா இருக்குதான்னு போய் பாரு. எங்க வீட்டுக்காரர் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க வேலையை முடிக்காம. என்னமோ பார்த்தா வெடி வரைக்கும் தூங்கி இருந்துச்சு. வெடியால வந்து நிக்கிறாப்ப. நான் முன்ன தண்ணியும் கூட வாக்குல கொடுத்தா காபி தண்ணி குடிச்சோம். நான் போய் வைக்கிறேன். நீ வை வாங்க சாமி. இரு ஆயா ஆயா காப்பி வைக்கிறாரு. அப்ப நான் காபி குடிச்சுக்கிறேங்க. தண்ணியாய் வைக்கிறோம்னு சொன்னேன். நான் ஆசவன போனவை இந்த நாசமா போனவை. அப்ப அத காப்பி வைக்கல இதே வச்சது கிடக்குதுல்ல. சூடு பண்ணி கொடு. சாம்பு வந்து இருக்குது ஊத்தி கொடு. ஒரு தண்ணிக்கு ஓடுவா நல்லா இருக்கும். ஆறாள் இருக்கிற போது ஐயனே இல்ல ஒருத்தர் மில்லியன் சரியில்லை. சாம்புகா ஐயனே நீ சரியில்லை. அட நீ கோல் அடிக்காத. நீ சரியில்லைங்க. இங்க பாரு ஒருத்தர் மில்லின்னு வச்சுக்கோ. முளையில் ஓட்டு முதின்னு முடிச்சு போடுவேன். நீ இருக்கிறதுனால ஆயா கொஞ்சம் எடுத்து பேசுறேன் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அப்படிங்களா? சரிங்க சாமி. நான் நீ பூரா எடுத்துட்டு போயிடலாமலங்க. பூசை இருக்குது. என்னங்க சாமி? ஓயே தேங்காய் வளம் கடாயி எல்லாம் ஏன்னா ஆச்சாரியார் ஆலோசனை பண்ணினாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான வேதாளங்கள் வந்து நம்ம வட்டையில வேலை செஞ்சுட்டு போயிருக்குது. அது மட்டும் இல்லாம நாம போய் திடீர்னு எடுத்து கொடுத்தோம்னா ஏதாவது நாக்கு வெளியே வராப்ப அடிச்சாலும் அடிச்சு போட்டு வந்தா. அதனால அதே சாம்புகா ஒரு பொங்கல் வைக்கணும். ஒரே பொங்கல் வைக்கணும். ஒரு கிடாய் வெட்டணும். காவு வலி கொடுக்கணும்டா பூசை பண்ணி. அப்புறம் இந்த வலை வேல் வெடிகளை எல்லாம் எடுத்துட்டு போடாம எத்தனாங்கிட்ட சொல்லி பூசை கேட்டதெல்லாம் கொண்டுட்டு வாப்போம். சரிங்க சாமி. நான் போய் ஒரு சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேங்க. ஆகட்டு என்று சொல்லி அப்ப வீரபாக சாம்பகன் விடைபெற்றான். விடைபெற்ற சீக்கிரமாகத்தானே பொன்னி வளர்ந்தாரோதடி அம்மா
சாம்பகன் தானே வளநாடு வந்த வண்ணமாக இருக்கிறான். சரி, இந்த நேரத்தில் முகவர்த்த மண்ணாமல சாமியார் அவர்கள் குலக்கூட மண்டபத்தில்